அனைவருக்கும் வணக்கம்ங்க. தேங்காய் விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லாஸ்டா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தான் ஒரு வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டா மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்ததுன்னா கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு எலுமிச்சம்பழத்தோட விலை 10 ரூபாயா இருந்தது. அதே இந்த எலுமிச்சம்பழம் 10 ரூபாய்க்கு விற்கல இந்த தேங்காயோட விலை உங்களுக்கு 4 ரூபாயில வந்து இருந்தது. விவசாயி கிட்ட இருந்து இந்த தேங்காயை 4 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணாங்க. உங்களுக்கே இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு தேங்காய் 40 ரூபா வரைக்கும் விவசாயிகள் கிட்ட கொள்முதல் பண்றாங்க. அப்போ இந்த விலையேற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய வேண்டியதா இருக்குதுங்க. தமிழகத்துல பெரும்பாலும் தேங்காய் எந்தெந்த ஊர்ல வந்து விளையுது அப்படின்னா முதன்மையா வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலை, நெகமம், மடத்துக்குளம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கன்னியாகுமரி இந்த ஊர்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமா விளையுது. அது போக உங்களுக்கு திருச்சி, கரூர், சேலம், மதுரை, தென்காசி இந்த மாதிரி இடங்கள்லயும் உங்களுக்கு தேங்காய் வந்து அதிகமா விளையுது. இந்த ஊர்களில் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் வந்து இருக்கு. விவசாயிகள் தென்னை விவசாயத்தை பெருவாரியா பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ இவ்வளவு தென்னை மரங்கள் இருக்கையில எப்படி தேங்காய் வந்து விலை வந்து இவ்வளவு வந்து ஏற்றமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா தென்னை மரங்கள் பெருவாரியா வந்து பாத்தீங்கன்னா பட்டு போயிருக்கு. அது ஏன் பட்டு போயிருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த நடப்பு ஆண்டுல தேங்காயோட விலையேற்றத்துக்கு நிறைய காரணிகள் வந்து இருக்குங்க. அதுல சில முக்கியமான காரணங்களை வந்து பார்த்துடலாம். முதல்ல குறைந்த உற்பத்தி, அதாவது பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சரி, அதுதான் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்குது, அப்புறம் ஏன் வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க கேட்கலாம். லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் இருந்தது என்னமோ உண்மைதானுங்க, அது ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இந்த 2-3 வருட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னை மரங்கள் பெருவாரியா வந்து பாத்தீங்கன்னா பட்டு போயிருக்கு. எதனால பட்டு போயிருக்கு அப்படின்னா நோய் தாக்குதல்னாலதான் உங்களுக்கு பட்டு போயிருக்கு. அதனால இந்த குறைந்த உற்பத்தி ஏற்படுறதுனால உங்களுக்கு தேங்காய் விலை வந்து அதிகமாயிருக்குங்க. இந்த குறைந்த உற்பத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா 3 பிரிவுகள் வந்து இருக்குது. ஒண்ணு வந்து பருவநிலை மாற்றம் மெயினா வந்து சொல்லலாம். கடந்த ஆண்டுகள்ல நம்ம கம்பேர் பண்ணையில அதிக வெயில், வறட்சி, அப்புறம் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கனமழையும் கூட உங்களுக்கு அதிகமா பெஞ்சுது. அதனால வந்து உங்களுக்கு தென்னை மரத்துல குரம்பை உதிர்வு வந்து உங்களுக்கு அதிகமா இருந்தது. அதையும் கூட நம்ம ஒரு காரணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு குறும்பை உதிர்வு அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் வந்து தென்னை மரத்துல பிடிக்காது. குறும்பை உதிர்வு அதிகமா ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதுக்கடுத்த முக்கியமான காரணி பூச்சி தாக்குதல், வெள்ளை ஈன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இப்போ வந்து தென்னை விவசாயிகள் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தென்னை மரங்கள்ல அதிகமா இந்த வெள்ளை ஈ தாக்குதல் வந்து அதிகமா இருக்குது. தென்னை ஓலையில அடிப்பாகத்துல வந்து இந்த வெள்ளை ஈ வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தென்னை ஓலையோட அந்த பச்சைத்தன்மை எல்லாமே ஃபுல்லா வந்து இன்ஜெக்ட் பண்ணிடும். இன்ஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா தென்னை மரத்துல இருக்கிற அந்த நல்ல சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த வெள்ளை ஈ வந்து உறிஞ்சி அது வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றிடுங்க. அதனாலதான் வந்து அந்த கருப்பு கருப்பா தென்னை ஓலையில் இருக்கிறது எல்லாமே வந்து வெள்ளை ஈவோட கழிவுகள். ஸோ இப்படி அந்த வெள்ளையை வந்து தென்னை ஓலையில பிடிச்சிருக்கிறதுனால தென்னை மரத்தோட சத்துகள் அதிகமா வந்து உங்களுக்கு போகுதுங்க. அப்படி சத்துகள் அதிகமா போகையில உங்களுக்கு பாலை வந்து கரெக்டா வெடிக்காது. அப்படி வெடிச்சது அப்படின்னாலும் ஆரோக்கியமான தேங்காய் வந்து உற்பத்தி ஆகாது. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்குது, டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. அடுத்த 3வது காரணி என்னன்னு பார்த்தா உங்களுக்கு வாடல் நோய். வாடல் நோயிலேயே 2 வகையான வாடல் நோய் இருக்குதுங்க. ஒன்று கேரளா வாடல் நோய், இன்னொன்று தஞ்சை வாடல் நோய். இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கேரளா வாடல் நோய் அப்படிங்கிறது உங்களுக்கு தென்னை மரத்தோட தென்னை ஓலைகள் எல்லாமே உங்களுக்கு மஞ்சளா வந்து உங்களுக்கு இருக்கும். மேல் குருத்து முதற்கொண்டு அடியோலை வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு மஞ்சள் கலரா இருக்கும். அப்படி பாலை வந்து உங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியமா வந்து வராது. குறும்பை பிடிக்கிறதுக்கான அந்த தன்மை வந்து தென்னை மரம் வந்து இழந்துரும். ஸோ இப்படி இருக்கையில உங்களுக்கு அந்த மரம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்காதுங்க. உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பாகும். மரமும் பட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கடுத்தது தஞ்சை வாடல் நோய். விவசாயிகள் எல்லாத்துக்குமே இந்த தஞ்சை வாடல் நோய் பத்தி தெரியும். தஞ்சை வாடல் நோய் அப்படிங்கிறதுங்க மரத்தோட அடிப்பகுதியிலிருந்து உங்களுக்கு மேல ஒரு 5 அடிக்குள்ள உங்களுக்கு தார் வடிஞ்ச மாதிரி உங்களுக்கு கருப்பு கலரா வந்து உங்களுக்கு வடிஞ்சிருக்கும். இதுதான் தஞ்சை வாடல் நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதனால இந்த தஞ்சை வாடல் நோய் வருது அப்படின்னா வண்டு தாக்குதல். உங்களுக்கு வந்து சிவப்பு கூன் வண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு மரத்தை தாக்குறதுனாலதான் உங்களுக்கு அந்த சாறு வந்து மரத்துல இருந்து வெளியே வந்து வடியுது. இப்படி உங்களுக்கு வடிச்சுட்டே போகுது அப்படின்னா தென்னை மரத்துக்கு ரொம்பவே வந்து பாதிப்பு வந்து கொடுக்குங்க. குருத்து உங்களுக்கு வந்து பாதிப்பாகும், குறும்பை வந்து அதிகமா உதிரும், மரமே பட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இந்த 3 காரணிகள் தான் வந்து தேங்காய் உற்பத்தியை வந்து அதிக அளவுல வந்து பாதிக்குதுங்க. இப்படி பாதிக்கிறதுனாலதான் உங்களுக்கு தேங்காயோட டிமாண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. டிமாண்ட் கிரியேட் ஆகையில உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தேங்காயோட விலையும் வந்து உங்களுக்கு அதிகமாகுது. சரி, எவ்வளவு காலம் இந்த விலை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப நிறைய மரங்களை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நோய் தாக்குதல்னால வெட்டிட்டாங்க. ஒரு தென்னை மரத்தை இன்னைக்கு வச்சு கொண்டு வர்றது அப்படின்னா ஒரு இளம் பிள்ளைய வந்து வளர்க்குற மாதிரி.
ஒரு தென்னமல்லையை வந்து உங்களுக்கு நடவு பண்ணி உங்களுக்கு அது காய் பிடுங்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் 5-6 வருடங்களுக்கு மேல வந்து ஆயிரும். அப்போ என்னுடைய கருத்து பிரகாரம் வெட்டின தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மறுபிள்ளை வந்து போடுவாங்க. மறு தென்னம்பிள்ளை போட்டு அதை வளர்த்து கொண்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5 to 6 வருஷம் வந்து ஆகும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து பிரகாரம் உங்களுக்கு 5 to 6 வருஷம் இந்த தேங்காய் விலை வந்து உயர்வுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய விவசாய விஞ்ஞானிகள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னை விட வயசுல அதிகமா அனுபவம் இருக்கிற அறிஞர்களும் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் சொன்ன கருத்துக்கள் சரியா தவறா அப்படின்னு சொல்லி, இல்ல வேற ஏதாவது காரணிகள்னாலையும் தேங்காய் விலை அதிகமாயிருக்கா என்ன அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.